என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய பேருக்கு நாம் இந்த 12 ராசியில் எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போது திசாபுத்தியை நம்புறதா, கோச்சாரத்தை நம்புறதா, ஜாதகத்தை நம்புறதா, எதை நம்பி நம்மளுடைய பயணத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தை நம்ம கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் எங்கே தான் இருக்குது, எதில் இருந்தால் நம்ம இதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வருது இல்லையா? பொதுவாக வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாமே நம்மை ஒட்டி தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அதை மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடையாது. பொதுவாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நிறைய நம்ம சொல்கிறாங்க, வாழ்க்கை பயணம்ங்கிறது யாரை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுது, எதனால நம்ம பயணம் இப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சில சமயங்களில் நாமளே நம்மளை சிந்திச்சுக்குவோம். இதற்கு நிறைய காரணங்கள் கூட சொல்லலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் நம் கர்மா தான் நம்மளை வழி நடத்துதுன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லுவாங்க. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் பாவ புண்ணியங்கள் நம்மளை போட்டு அழுத்துதுன்னு சொல்லுவாங்க. இவன் பேரம் போட்ட என்ன பாவம் பண்ணானோ இவன் இவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிக்கிறான்னு சொல்லுவாங்க. அட எது எப்படி வேணாலும் போட்டோம், இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழணும்ல, அதுக்கு இந்த இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லியிருக்கானா? அது நமக்கு முக்கியமாக இருக்கு இல்லையா? அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் இல்லையா? அந்த பயணம் எங்கே இருக்குது? இதை நம்ம நிறைய பேர் சிந்திக்கிறோம். ஒரு மனிதன் நிறைய துக்கங்களையும் கஷ்டங்களையும் சந்திப்பதற்கு காரணம் முன் ஜென்ம கர்மான்னு நம்மளை சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ராசி லக்கணமாக எல்லாம் எடுத்துட்டு போங்களேன், நில ராசியாக இருங்க, நெருப்பு ராசியாக இருங்க, காற்று ராசியாக இருங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அங்கே அழுத்துது. பிரச்சனைங்கிறது யார் மூலம் வேணாலும் வரும். கணவன் மூலமாக அந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமான பிரச்சனை வரும், மனைவி மூலமாக அந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமான பிரச்சனை வரும், குழந்தைகள் மூலமாக அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், நம்ம சொந்தக்காரன் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான், பிரச்சனை வரும். பிரச்சனை என்பது நமக்கு எங்கே இருந்து வரும்னா, இந்த 6ஆம் இடம் ஜாதகத்தில் நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் தான் நமக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விடுது. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்குள்ள எவ்வளவோ சந்தர்ப்பங்களை தாண்டி நம்முடைய சூழ்நிலைக்கு போக வேண்டியிருக்கு. பாருங்க, கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. கடுமையாக ஒரு குடும்பத்துக்காக கடுமையாக உழைச்சிருப்பார் ஒருத்தர். அதன் பிறகு தம்பி, தங்கை எல்லாருக்கும் திருமணம் ஆயிரும், அண்ணன், அக்கா எல்லாரும் போயிடுவாங்க. இவர் எந்த அளவிற்கு உழைத்து கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றி மேன்மைக்கு கொண்டு வந்தாரோ அந்த அளவிற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்போ இந்த குடும்பமோ இந்த உறவுகளோ அவரை கண்டுக்காது. அப்போ தான் இந்த மனுஷனுக்கு ஞானோதயம் பிறக்கும். என்ன உலகத்தில்டா பிறந்தோம், இவங்களுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம குடும்பம்னு கஷ்டப்பட்டோமே, என் குடும்பம் வேற உன் குடும்பம் வேறன்னு போயிட்டாங்களே, ஒருத்தவங்க கூட கண்டுக்கலையே. அப்போ வரும் பாருங்க ஒரு அழுகை, அப்போ வரும் பாருங்க ஒரு ஞானோதயம், அப்போ வரும் பாருங்க வலி, கடுமையானது.
அந்த கடுமையான வலி இருக்கு இல்லையா, நீங்கள் வருஷம் பூரா அவங்களுக்கு உழைச்சி போட்டு அவங்கள உருவாக்கி அவங்கள கொண்டு வந்தீங்க இல்லையா, அது அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. எப்போவாவது ஒரு நேரத்தில் கோவப்பட்டு பேசியிருப்பீங்க இல்லையா, அது மட்டும்தான் அவர்கள் நினைவில் இருக்கும். அதை மட்டும் சொல்லித்தான் அவங்கள திட்டுவாங்க, அதை மட்டும் சொல்லித்தான் ஒரு காரணமாக அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் பல நாட்கள் அவர்களுக்காக சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அதை பற்றி ஒரு துளி கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன சார் உலகம் இது? கேட்கணும்னு தோணுதில்ல? தோணும், கேட்கணும். என்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு கேட்குறோம் இல்லையா, அதுதாயா நம்முடைய வாழ்வியலுடைய கர்மா. நாம் பிறக்கிற போது நம்முடைய லக்கண புள்ளி சனியோட சாரத்திலோ கேதுவோட சாரத்திலோ ராகுவோட சாரத்திலோ பிறந்தால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, யாராருக்கோ செய்வீங்க, உங்களை செஞ்சேன்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது. அப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான வாய்ப்போ இந்த குடும்பத்துக்காக நீங்கள் உழைத்த உழைப்போ ஒருபோதும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க. அப்போ இது என்ன உலகம்? ஏன் பிறந்தோம்? எதுக்காக இவர்களுக்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்டோம்? நினச்சி என்ன பண்ண போறீங்க? கடன்பட்டு இருக்கிறீர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த ஜனனத்தில் நீங்கள் உழைச்சி போடணுங்கிற கடன் பட்டிருக்கீங்க. அந்த கடமையை செஞ்சீங்க, அது முடிஞ்சிருச்சு, அவங்க பறந்து போயிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிட்டாங்க. ஒரு துளி கூட நீங்கள் செய்ததாக அவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. இந்த உலகமே அப்படிதாங்க போகுது. யாரை பற்றியும் நம்ம பேச முடியல, சிந்திக்க முடியல. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் நிறைய உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், இவர்களுக்காக இவ்வளவெல்லாம் செய்தேன், ஆனால் யாரும் என்னை மதிக்கவில்லை என்று நினைப்புக்கு வரீங்க இல்லையா, அதை மறந்துடுங்க. நான் செய்ய வேண்டிய கடமை இருந்திருக்கிறது, அதை செய்திருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கான வழியை பார்த்து போங்க. உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்வாதாரத்தை அது சீரமைச்சு கொடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அமைகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றிடும். சார் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க சார். எதாக வேண்டுமென நினைக்கிறீர்கள்? என்ன கிடைக்க வேண்டுமென நினைக்கிறீர்கள்? எது உங்களுக்கு வேண்டுமென நினைக்கிறீர்கள்? அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், அது என்னை அடையவில்லை அப்படிங்கிற வார்த்தையை விட்டு முயற்சி கொண்டே இருக்கிறேன், நிச்சயமாக அடைவேங்கிற மகிழ்ச்சியாக செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களை வந்தடையும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றும். பொருளாதாரம் மட்டுமல்ல, வாழ்வாதாரம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லட்சியம் கண்டிப்பாக உங்களை வந்தடையும். நிறைய நேரங்களில் நாம் நடந்ததை நினச்சியே புலம்பிகிட்டு இருக்கோம். நம்ம அப்படி சம்பாரித்தோம், இப்படி சம்பாரித்தோம், அவங்கள அப்படி பார்த்தோம், இவங்கள அப்படி பார்த்தோம், இதை அவங்களுக்கு செஞ்சோம், இது இவங்களுக்கு. நீங்கள் எதை செய்தாலும், 100 நல்ல விஷயங்கள் செய்தாலும், ஒரு கெட்ட விஷயங்கள் தெரியாமல் நடந்திருந்தாலும் அதைத்தான் தூக்கி பிடிப்பார்களே தவிர நல்ல விஷயங்களை பற்றி சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்காது. அதுதான் கலியுகம். கலியுகத்தில் நீங்கள் நல்லது செஞ்சால் யார் தூக்கி பிடிக்க போகிறா? அதற்கான காரணம் எங்கே இருக்கிறது? பணமும் காசும் நல்லவர்களை நோக்கி போகிறதா? யார் சரியில்லாதவர்களோ, யார் இந்த கலியுகத்தில் அதர்மம் செய்கிறார்களோ அவர்களை நோக்கித்தானே பணமே போகுது. ஆக அது சீக்கிரம் போய் சீக்கிரம் வெளியாகிடும். ஆனால் நல்லவர்களிடம் வரக்கூடிய சொத்தும் சரி, பொருளாதாரமும் சரி, நிலையானதாக இருக்கும். நல்லவர்களுக்கு சோதனைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. நான் பண்ணுறது போல நல்லதானே பண்ணுறேன், கடவுளுக்கு கண் இல்லையா, என்னை சோதிக்கிறானேன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சோதனை எதற்கு? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு வேணும்.
அந்த வலிமை வேணும். அந்த வலிமையை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும், சோதனைகளை கடந்து சாதனைகள் செய்ய வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் லட்சியத்தை நோக்கி பயணிங்க. இழந்தவை இழந்தவையாக இருக்கட்டும், போனவை போனவையாக இருக்கட்டும், இனி நாம் நோக்கி பயணிப்பது நல்ல லட்சியத்தை நோக்கி இருக்கட்டும். அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உங்கள் லட்சியம் வெற்றி பெறும், உங்கள் வாழ்க்கையும் வெற்றி பெறும், உங்கள் பொருளாதாரமும் வெற்றி பெறும். யார் உங்களுக்கு எந்த கெடுதல் கடுமை பண்ணினாலும் அது உங்களை வந்தடையாது. சரி, அப்படி அவங்க பண்ணுறாங்க, நமக்கு எதிர்ப்பாக ஏதோ பண்ணுறாங்க, அது நமக்கு வந்து அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மனசை தியானப்படுத்தி புனிதப்படுத்தி கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ தியானத்தில் இருங்க. இறைவனின் சரணாகதியை அடைந்து விட்டால் யமன் கூட நெருங்க முடியாது. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இறைவனை நோக்கிய பயணம், நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணம் போட்டோம், ஜெயிச்சிருவோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த லக்கணத்தில் பிறந்தாலும், ஏடசனி நடந்தாலும், சனி தசை நடந்தாலும், ராகு தசை நடந்தாலும் எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனசை செம்மையாக வச்சா ஜெயிச்சிருவோம், எதுவும் நெருங்காது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.